ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் எம்சிக்யூஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 எம்சிக்யூஸ் கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் வெப்சைட் பேஸ் பண்ணியும், பிஐபி கவர்மெண்ட் சோர்ஸ் பேஸ் பண்ணி 2 எம்சிக்யூஸ், இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி 5 எம்சிக்யூஸும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிஐபி கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் 31,500 per hectare for 3 years to promote organic farming? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா. செகண்ட் கொஸ்டின், பிஎம் கினாம் ஸ்கீம் இன்சென்டிவ் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன், இதனோட எய்ம் என்னன்னா ரிடக்ஷன் இன் கெமிக்கல் பெர்டிசைட்ஸ் கன்சம்ஷன். இதுக்கான கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிற பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃப்ல வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர் ரிலவெண்ட்டான எல்லா ஸ்கீம்ஸும் சரி, எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபிலிம்ஸ் எக்ஸாமும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்ஸும் சரி, இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக கிளியரான எக்ஸாம் மார்க் வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பார்ட், கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் வெப்சைட் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் grown ஃபார் அண்டர் ஆர்டிகல் 19(2). அதாவது வந்து ஆர்டிகல் 19(2)ல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிப்பாங்க. அது வந்து என்ன பார்ட் இல்லைன்னா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்ஷன். பப்ளிக் ஆர்டர், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், டிஃபமேஷன், இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டின், லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் லொக்கேட்டட் இன். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, மேகாலயா. இது வந்து என்னன்னா லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் வந்து யுனெஸ்கோ சைட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், அது மாதிரி வந்து நியூஸில் வந்துருந்துச்சு. தேர்ட் கொஸ்டின், கன்வென்ஷன் 108 is significant. It is the world's first legally binding international treaty on data protection initiated under the agency of. கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கவுன்சில் ஆஃப் யூரோப். அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டேட்டா ப்ரைவசி டேட் எதுனீங்கன்னா 28 ஜனவரி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கிளாசிஃபைட் as a nutritious millets? சொர்க்கம் ஜோவர், பேர் மில்லட் பாஜ்ரா, ஃபிங்கர் மில்லட் ராகி, மேஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் ஏன் கேட்டுக்குன்னா மன் கி பாத்ல பிரைம் மினிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நியூட்ரி சீரியல்ஸ் மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரைட்ஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு ஓட்டிங் இன் இந்தியா? கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி, லீகல் ரைட் அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இந்தியா வந்து ஜனவரி 25 வந்து ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லுவோம். அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட், இந்த நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி 5 MCs பார்க்கலாம் வாங்க. First question, with reference to advanced chemistry cells batteries, consider the following statement. ACCs can storage energy in electrochemical or chemical form and reconvert into electricity when required. Second statement, ACC battery storage is relevant only for electric vehicles, not for grid storage. Third statement, ACC technology is considered as a next generation storage solution. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி, 1 and 3 ஒன்லி. ஏன்னா வந்து ஏசி பேட்டரிஸ் வந்து இவி, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் கிரிட்ஸ், அது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் கோஸ்ட் கார்டு, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் கோஸ்ட் கார்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1978. இட் ஃபங்க்ஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்மட் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி, 1 and 3 ஒன்லி. ஏன்னா வந்து இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஒர்க் ஆகுது. Next question, which phenomenon weakens the Indian monsoon? Correct answer என்ன ஆப்ஷன் பி, El Nino. Next question, which of the following not an effort of president rule? Correct answer என்னன்னா automatic suspension of article 19 freedoms. ஏன்னா வந்து article 19 வந்து freedom of speech எப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 3-52 இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் தான் முடியும். அதுலேயும் வந்து வார் எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் அப்போ மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமே தவிர இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அந்த கண்டிஷனில் வந்து அதையும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டுடேஸ் லாஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு நியூ பேஸ் இந்தியா லிமிடெட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் wholly owned government of India company. It functions under the administrative control of Department of Space. It is regulatory authority for private space companies in India. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி, 1 and 2 ஒன்லி. ஏன்னா வந்து NASIL வந்து கமர்ஷியல் ஆக்ட் ஆக தவிர ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகத்தில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் தான் நம்ம பார்த்தது. இந்த நம்ம டெலகிராம் சேனலில் வந்து யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட 55 MCQs வந்து டேரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். டேரெக்டானா 30+ கொஸ்டின் டேரெக்டாகவும், அதர் கொஸ்டின் வந்து கான்செப்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணும்னா பார்த்து
ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிடிஎஸ் 2024, யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் 24, யூபிஎஸ்சி 2023 அது மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நிறைய ரெஃபர்ட் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து பின் மெசேஜாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொஸ்டின்ஸ் மற்றும் ரிப்ளைக்காகல யூபிஎஸ்சி 2025 ஃபிலிம்ஸ் சரி 2024 ஃபிலிம்ஸ் சரி நிறைய மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கமெண்ட் செக்ஷனில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.